வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கடன் தொல்லையை காட்டிலும் ஆபத்தான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையான மனுஷங்க திடீர்னு நம்ம காலவாரி விடும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். அதாவது நமக்கு ஒரு கடன் வருது வச்சுக்கோங்களேன், நம்ம சொந்தமாக ஒரு முயற்சி செஞ்சு ஏதோ ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கோம் அல்லது நஷ்டம் ஏற்பட்டிருக்கோம், நம்ம ஒரு கால்குலேஷன் மிஸ் ஆகிருக்கும். இப்படி ஒரு கடன் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் ஒரு சில கடன் பிரச்சனைகள் எப்படி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, கூட நான் இருக்கேன், நீ நம்பி இறங்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செய்யலான்ட்டு கூட வருவாங்க. ஃபைனான்ஷியலாக நம்ம தான் நிறைய பணம் போட்டிருப்போம். ஆனால் அவங்க ஜஸ்ட்டு கூட ஒரு ஒர்க்ஷாப் பார்ட்னர் மாதிரி, நான் உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறேன்ற மாதிரி கூட வருவாங்க. லாபம் வர வரைக்கும் கூட இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கைட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம சிக்கிப்போம். ஸோ இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ கடன்ன்றது ஒரு ஆபத்தான விஷயம் கிடையாது. யாரை நம்புகிறோம், அப்பேற்பட்டவங்களை நம்புகிறோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பேற்பட்டவங்களை நீங்கள் சில பேர் நம்பி ஏமாந்து பெரிய கடன் சிக்கலை மாட்டியிருந்தீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு முறை ஒரு 4 நண்பர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போகிறாங்க. வைல்டு லைஃப் பற்றி பார்க்குறதுக்காகவும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் உள்ளே போகிறாங்க. இந்த வாக்கிங்லாம் மேலே பண்ணுவாங்க தெரியுமா, ட்ரெக்கிங்லாம் பண்ணுவாங்களே, அது போல் இவங்க ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா உச்சி மலையில் நின்று ஃபோட்டோ பிடிக்கும்போது தவறி அவர் கால் தவறி விழுற நேரத்தில் அந்த 3 நண்பர்களும் ட்ரை பண்ணுறாங்க அவரை பிடிக்கிறதுக்கு. அவரால் பிடிக்க முடியல, கை நழுவி கீழே விழுறாரு. அவர் கீழே விழுந்த சமயம் அங்கே ஒரு மரக்கிளை இருக்கும்போது அவர் தொங்கிட்டார், பிடிச்சிக்கிட்டார். உடனே நண்பர்கள்லாம் ஒரு கீழே போய் பார்க்கலான்னு கீழே வரணும்னு பார்க்கும்பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் மரக்கிளையில் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கான். கீழே ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது. அந்த நீர்த்தேக்கத்தை பொறுத்த வரைக்குமே ஃபுல்லாக நிறைய முதலைகள் இருக்குது. எக்கச்சக்கமான முதலைகளில் வாயை திறந்து காத்துட்ருக்கு. இந்த சூழ்நிலையும் அந்த நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்தில் இவங்களாலையும் போக முடியாது. ஏன்னா 1, 2 முதலை இருந்தால் பரவாயில்ல, நிறைய இருக்கவும் இவங்களுக்கு பயந்துட்டு அங்கே போக முடியல. இவனை காப்பாற்றுக்கான வழியும் தெரியல. இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியாத பட்சத்தில் அவங்க என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, சாயங்காலம் ஆச்சு, இருட்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப டார்க்காகவும் அவங்களுக்கு இதுக்கு மேலே இங்கே இருந்தாலும் நமக்கு ஆபத்து, அதனால் பரவாயில்ல, வேறு வழி இல்லை, இவனை விட்டு தான் போய் ஆகணுன்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி கத்திக்கிட்டே இருக்கான். சரி, யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு நம்மளை காப்பாற்றுவாங்க ட்ரை பண்ணி பார்க்குறான். யாரும் பக்கத்தில் இல்லாதனால, இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியல. காலையில் விடியுது எல்லா முதலையும் காத்துட்ருக்கு. அது வரைக்குமே 2, 3 முதல்ல தான் இருந்தது. காலையில் பார்க்கும்போது எல்லோரும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி எல்லாம் பெருசாக காத்துட்ருக்கு. அதாவது இன்னும் கொஞ்சம் தூரம், எவ்வளோ நேரம் தான் ஒரு மனுஷனால் பிடிச்சிட்டு இருக்க முடியும். அவனும் எவ்வளோ தூரம் பிடிச்சி பார்க்குறான், முடியல. அவன் மனசில் எல்லாம் ஓடுது, நம்ம நண்பர்கள் நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சேன், நம்ம நண்பர்களே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, இவங்களுக்காக நம்ம எவ்வளோ செஞ்சுருப்போம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டோமே, இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் அவ்வளோதான் ஒரு சூழ்நிலை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே நிறைய முதலைகள் இவனை கடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனால் ஒரே ஒரு முதலை மட்டும் ஒரு பெரிய கட்டையை வாயில் சிக்கிக்கிட்டு மாட்டிட்டு கஷ்டப்படுது. இவன் அதை பார்க்குறான். இத்தனை முதலைகள் இருக்குது, அந்த ஒரு முதலை கஷ்டப்படுது, இதுங்களாம் எதாவது போய் காப்பாற்றலாம்ல, ஜஸ்ட் ஹெல்ப்பாவது பண்ணலான்னு அந்த முதலை அவன் பார்த்துருக்கும் போது இவனோட நிலைமையை அங்கே ஒப்பிட்டு பார்க்குறான். கிட்டத்தட்ட அந்த முதலோட நிலைமை தான் நம்ம நிலைமை. எல்லாம் அவங்களோட தேவைக்காக அவனை தனியாக விட்டுட்டு நம்மளை சாப்பிட்றதுக்கு வந்திருக்கு. இதே போல் தான் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. யோசிக்கும் போது டக்குன்னு ஒரு முடிவு பண்ணுறான், நம்ம செத்தாலும் பரவாயில்ல, அந்த முதல்ல ஏமாந்தது இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு தனியாக கஷ்டப்பட்டுருக்கு, யாரும் ஹெல்ப் பண்ணாமல் ஒன்று கஷ்டப்பட்டுருக்கு, அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது அழுது, ஏன்னா அதில் நல்லா வாயில் சிக்கிடுச்சு, காப்பாற்ற முடியாது, அந்த அளவுக்கு நல்லா கட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல தண்ணியில் குதிக்கிறான். கடகடன்னு அந்த தண்ணியில் நீந்தி பக்கத்துக்கு போகிறான். இவனுக்கு தெரியுது அந்த கட்டையை எடுத்தால் இந்த முதலே நம்மளை சாப்பிடணும்னு தெரியுது. இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை செஞ்சுருவோன்ட்டு எடுத்து முடிக்கிறான். ஆனால் அந்த முதல்ல அவனை சாப்பிடல, அவனை பார்க்குது. இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்து கூட நம்மளை காப்பாற்றலை, இவன் யாவனே தெரில, இவனை சாப்பிட்றதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணாங்க, ஆனால் நம்மளை காப்பாற்றிருக்கானே, அது நன்றி உணர்வில் என்ன பண்ணுது, அவனை முதுகில் ஏற்றுக்கிட்டு கரையில் கொண்டு விடுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு தண்ணிக்குள்ளே போகுது, ஒரு 4 மீனை பிடிக்குது, அவனை கரையில் மீனெல்லாம் போடுது. இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நின்று பார்க்குறாங்க. டே, இவன் செத்துருவான்னு நினச்சோண்டா, இவன் லைஃபே முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். நைட்டு ஃபுல்லாக தொங்கிட்டு இருந்தான். முதலெல்லாம் பசியாக இருந்திருக்கும், ஏதாவது ஒன்று கடிச்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த முதல்ல இவன் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு போட்டு போகுதுன்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எதுக்கு இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் நம்ம எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டோம், ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி நம்ம தொங்கிட்டு இருப்போம்.
பார்க்குறவங்களுக்கு இந்த லைஃப் எண்டு இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தோணும், அவ்வளோதான் பாஸ் முடிஞ்சிச்சு, என்னால் இத்தனை லட்சங்களை கட்ட முடியாது, நான் வாங்குகிற 15,000 20,000 சம்பளத்துக்கு இவ்வளோ லட்ச கடனை என்னால் அடைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் அந்த ஆபத்துலேயே அந்த ஆபத்தான ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் உங்களுக்கான ஒரு வழியை வச்சுருப்பார். வழியை வைக்கிறது மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபுட்டு அந்த ஆபத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது பேர் தான் அற்புதம். முதலே கடிக்க வந்த முதல்ல அவனுக்கு ஃபுட்டு போடுதுன்னா பார்த்துக்குங்க. அதே போல் தான் உங்கள் சூழ்நிலை வந்து ஆபத்தான ஒரு மனுஷங்களுக்கு காத்துட்டு இருப்பாங்க. எப்போயா பணம் கொடுக்க போகிறாங்களாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு முதல்ல போல இருக்கும். பெரிய பெரிய புள்ளிங்கெல்லாம் கடன் வாங்கியிருப்பீங்க. அவங்களாம் உங்களை என்ன வேணால் பண்ணலாம். ஆனாலும் அப்பேற்பட்ட மனுஷங்கள் கண்களில் உங்களுக்கு தயை கிடைக்கும், சமாதானம். அவங்களே இறங்கி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி யாரெல்லாம் உங்களை கைவிட்டுட்டு இவன் லைஃப் இவ்வளோதான்டா, இதுக்கு மேலே இவனை காப்பாற்றவே முடியாது, டெட் எண்டுன்னு விட்டு கைவிட்டு போகிறாங்களோ அவங்க முன்னாடியே முதலைகள் உங்களுக்கு உதவி செய்வது போல உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்தான மனிதர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்பேற்பட்ட வழியை கடவுள் உங்களுக்காக உருவாக்குவார். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். பாதாளத்தில் விழுந்தாலும் உங்களோட நம்பிக்கை விடவே கூடாது. பைபிளில் இது போல் ஒரு சுச்சுவேஷன், அதாவது இஸ்ரேல் மக்களும் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க படி டீட்டெயிலுக்குலாம் நம்ம போகல, நமக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரேலில் ஒரு மக்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க, எகிப்தியர்னு ஒருத்தர் இருந்தாங்க. இந்த எகிப்தியர் வந்து பெரிய பெரிய லீடர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க. இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்கக்கிட்ட அடிமையாக வேலை செஞ்சுருந்தாங்க. ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவங்க அந்த அடிமைத்தனத்தில் விடுதலையாகி வெளியே போகிறாங்க. இவங்களும் போகணும் விட்டுட்டாங்க. ஆனாலும் அவங்க போக விடக்கூடாதுன்ட்டு மறுபடியும் அவங்கள பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு வராங்க. இவங்ககிட்ட மாட்டக்கூடாது, மறுபடியும் நம்மளை அடிமையாக்கிடுவோன்னு அவங்க ஓடிட்டு இருக்கும்போது பெரிய கடல் வருது. அந்த கடலில் பார்த்தோன்னே அந்த மக்கள் எல்லாம் பயந்துடுறாங்க. ஐயோ, நம்ம வந்து கடலில் செத்துருவோம் போல இருக்குது. ஒன்று இவங்ககிட்ட சாவும், இல்லாட்டி கடலில் விழுந்து சாகணும். 2 வழி தான் இருக்குது. ஆனால் சாவு நிச்சயம் அவங்க நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த இஸ்ரேல் மக்களுக்குள்ளேயே சில லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. அதில் மெயினான லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசேன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மோசே கீழே ஒரு கம்பு இருந்தது, ஒரு தடி இருந்தது. மோசே வந்து கடவுளோட பேசக்கூடிய ஆள். அப்படிங்கும்போது கடவுள்கிட்ட கேட்குறான், நான் எப்படி தப்பிக்கிறதுக்கு கடவுளே ஹெல்ப் பண்ணுங்க, நாங்கள் ஒரு கப்பல் கூட இல்லையே, எந்த ஒரு போட்டும் இல்லையே, இத்தனை பேரை நான் எப்படி ஏற்றிட்டு போவோம். அவனுடைய மூளை அப்படி தான் யோசிக்கும் பொழுது கடவுள் என்ன சொல்கிறாரு, உனக்கு கோலை வந்து அந்த செங்கல் மலை காட்டுனும் பொழுது அவன் காட்டுறான். கடல் வந்து 2ஆக பிரியுது. அது உள்ளே நடந்து போங்க, நீங்கள் கரையை கடந்தெல்லாம் அந்த சைடு போயிடலான்னு சொல்கிறாங்க. எல்லாம் கடந்து போகிறாங்க. இதில் ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடந்து போகிறத பார்த்து சேனைகள் இருக்கிறாங்களா, அவங்க தோற்றிட்டு வந்தவங்களும் வராங்க. இதுக்குள்ளே போந்து இப்படியும் போய் நம்ம அடிக்கலான்னு அப்படியே வரும்பொழுது கடவுள் என்ன பண்ணுறாரு, ஃபைனலாக அந்த பின்னாடி வந்தவங்கள ஃபுல்லாக தண்ணி போட்டு முழுகி சாகடிக்கிறார். எதுக்கு இந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு கடல் போகிற ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை காட்டில் பின்னாடி உள்ள ஒரு பிரச்சனை வரும். இதில் ஒன்று முடியும் உங்கள் வாழ்க்கை, இல்லாட்டி பின்னாடியில் முடியும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கடவுள் இந்த பிரச்சனைக்கு வழியை உண்டு பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை வந்து இதில் டெட் பண்ணி முடிச்சிடுவார். ஸோ அவருடைய கால்குலேஷன் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய கால்குலேஷன் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் தொங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மனுஷனை நம்பாதீங்க. ஏன்னா மனுஷனால தான் நீங்கள் விழுந்திருக்கீங்க நல்லா தெரியும். உலகத்திலே மிக ஆபத்தான ஒரு மிருகம்னா அது மனுஷன் மட்டும்தான். அது நண்பர்களானாலும் சரி, உறவினரானாலும் சரி, உங்கள் சூழ்நிலைக்கு அவங்க காரணமாக இருந்தாங்கன்னா அவங்கள விட்டுடுங்க, அவங்கள பற்றி யோசிக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை வந்து தெளிவாக்கிங்க. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் உங்களுக்காக கடலையும் 2ஆக பிளக்க முடியும், முதல்ல கண்ணிலும் தயை கிடைக்க முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்களுக்காக சாதகமாக மாற்ற முடியும். எப்பேற்பட்ட மனிதரும் உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்பாங்க. அதனால் நம்பிக்கையாக இருங்க. எந்த சூழ்நிலையும் நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதீர்கள். தைரியமாக இருங்க. கடவுள் உங்களுக்காக நிறைய வழிகள் உண்டு பண்ணுவார். இந்த பிரச்சனை நீங்கள் வெளியே வருவீங்க, நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.